நீதிமான்கள் நெற்றியில் பெற்றிருந்த முத்திரை என்ன? சரியாக ஏசாயா 8:16 சொல்கிறது, சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். எனவே தேவனின் சட்டம் புதிய உடன்படிக்கை. அவருடைய சட்டத்தை அவர் நம் இருதயங்களில் எழுதுவார். இருதயத்தில் வேத அடிப்படையில் இருதயம் என்று சொல்லும்போது இங்கே அது உங்களுக்கு சுட்டிக்காட்டப்படவில்லை. இருதயம் என்று வேதத்தில் நீங்கள் கூறும்போது இங்கே நீங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறீர்கள். ஒரு மனிதன் நினைப்பது போல் அவன் இருதயத்தில், சரியா? ஆகவே தேவனின் சட்டம் கையின் நடவடிக்கைகளில் மற்றும் நெற்றியில் இருக்கிறது. தேவன் தனது பிரமாணத்தை விரும்புகிறார். மிருகத்தின் அடையாளத்தை கொண்ட அனைவருக்கும் யாருடைய ஆவி இருக்கிறது? பிசாசின் ஆவி. தேவனின் முத்திரையை கொண்ட ஒவ்வொருவருக்கும் யாருடைய ஆவி இருக்கிறது? தேவனின் ஆவி இருக்கிறது. ஆகவே அதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். எபேசியரில் பரிசுத்த ஆவியினால் நாம் முத்திரையிடப்பட்டுள்ளோம் என்று உங்களுக்கு ஏற்கனவே காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனின் சட்டத்தில் ஆழமாக சொல்லப்படும் ஒன்று தேவனின் முத்திரையை வெளிப்படுத்துவது. வேதாகம முத்திரை என்ன? அதில் என்ன இருக்கிறது? இது இன்றைய ஒரு அலுவலக முத்திரையை போன்றது. இதில் 3 முக்கிய கூறுகள் இருக்கிறது. அது தனிநபரின் பெயரை கொண்டிருக்க போகிறது. அவர்களுக்கு அது அதிகாரத்தை கொடுக்கும். அதில் அவர்களின் உத்தியோகபூர்வ பதவி, பின்னர் அவர்களின் தேசம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இது பொதுவாக சில இடங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும்.